பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம செந்தில் தூங்கி எந்திரிச்சு பார்க்குறாங்க. டைம் பார்த்தா 10:30க்கு மேலே ஆயிட்டு இருக்கு. உடனே மீனா எங்க இருக்க? 10:30 வரைக்கும் இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிச்சன் ரூம் முழுக்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. மீனா இருக்கிறதுல உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா எங்கே போயிருக்கன்றாங்க. நான் மயிலக்கா வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போலிங்க, நேராக ஆஃபீஸில் தான் வந்திருக்கேன். நீ மயிலக்கா வீட்டுக்கு போற இல்ல அது பிரச்சனை கிடையாது, என்னை ஏன் எழுப்பலன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க நீங்க தேவையில்லாததெல்லாம் கண்டபடி பேசுவீங்க, பேசிட்டு நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவீங்க. உங்களை நான் உட்காந்து எழுப்பிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அப்படி ஒருவேளை எழுப்பிட்டா மட்டும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? போயிட்டு இதை அதன் செஞ்சிருப்பீங்களா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு வேங்கன்னு சொல்லிட்டு கோவமா போனை கட் பண்ணிடுறாங்க. செந்தில் ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. அடுத்த ட்ரக்கா நம்ம மயில ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே மயிலுக்கிட்ட ரொம்பவே கோவமா பாக்கியம், இப்ப என்னடி ஆயிடுச்சு? எதுக்காகடி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா உன்னுடைய லைஃபை நான் சேவ் பண்ணி கொடுக்குறேன். உன் புருஷனோட வீட்டுக்கு நான் உன்னை அனுப்புறேன், கொஞ்சம் பொருள்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இல்ல நான் அவங்க வீட்டுக்கு போகணும். ஆமாண்டி நீ விருந்துக்கு வந்திருக்க இல்ல, உடனே உபசரிச்சுட்டு உன்னை அனுப்பி விடுறதுக்கு ஏன் மயில நீ வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போஸ்ட்மேன் வராங்க. போஸ்ட்மேன் வந்ததும் உடனே மாணிக்கம், என் பொண்ணுதான் மயிலு, நான் அவளுக்கு லெட்டர் கொடுக்குறேன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் இல்ல சார் அவங்க கிட்ட தான் கொடுக்கணும், உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் உடனே மயிலு அதை லெட்டர் வாங்கி படிச்சுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எழுறாங்க. அம்மா சும்மா பேச்சுக்கு தான் அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னியே, உண்மையாவே எனக்கு விவாகரத்து அனுப்பிட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு மயிலு அழுதுகிட்டே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே எல்லாரும் பதறி போறாங்க. என்னாச்சு? மயிலு இங்க பாரு மயிலுன்றாங்க. என் வாழ்க்கையே போயிடுச்சு, அவங்க எனக்கு விவாகரத்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி கதறி எழுதிட்டு இருக்காங்க. ஏண்டி மயிலு இது என்ன சும்மா விட்டுருவேனா? இப்பவே போயிட்டு என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாக்கியம் முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம சரவணன் பாண்டியன் கிட்ட அப்பா நான் உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டேன், உங்ககிட்ட சொல்லாம இருக்கணும்ன்றதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இந்த விஷயத்த சொன்னா நீங்க இதை செய்யாதுன்னு சொல்லுவீங்க, அதை மீறி செய்யற தைரியம் எனக்கு இல்ல, அதனாலதான் நான் இதை பண்ணிட்டேன், மயிலுக்கு விவாகரத்து நான் அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆமாப்பா எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் விவாகரத்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாணிக்கமும் அதே மாதிரி பாக்கியம் 2 பேரும் போயிட்டு என்னுடைய சம்பந்தி வீட்டுல வரதட்சணை கொடுமை பண்றாங்க, என் பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட காட்டுறாங்க. இதை பார்த்ததும் யார் யாரெல்லாம் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேரெல்லாம் எழுதிக்கோங்கன்னு சொன்னதும் ஒருத்தர் வீடுல அரசியோட பேர் முதல் கொண்டு எல்லாரும் பேரையும் சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பாக்கியம் முடிவு எடுக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.